ஹே ஹாய் அம்மி. நம்ம இன்னைக்கு தேக்குக்கோட பிட் ட்ரையல் அப்படின்ற ஒரு குட்டி மூவி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் சேடில் தான் ஸ்டார்ட் ஆகும், பட் ஐ திங்க் இது ஹாப்பி எண்டிங்கில் முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க வளன்னு பேசாமல் அப்படி டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ டயாங்கும் ஜங்குக்கும் வந்து பெட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ டயாங் தூங்கவே இல்லை, ஜங்குக்கு மட்டும்தான் நல்லா தூங்கிட்டு இருக்கான். டயாங்கு தூக்கமே வரல. பிகாஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஜங்குக்கோட பர்சனல் மொபைல் ஃபோனை செக் பண்ணியிருப்பான். அதை பார்த்ததுலேருந்து அவனுக்கு தூக்கமே வரல. இதை பற்றி ஜேகே கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்ற ஒரு தாட். அவனுக்கு ரொம்ப க்ரைங்காக இருக்குது. ரொம்ப உட்காந்துட்டு அழுகுறான், ஏஞ்சி உட்காந்துட்டு. டயாங், எப்படி ஜேகே, எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? நான் எந்த விதத்தில் உனக்கு குறைஞ்சி போயிட்டேன்? நான் உன்னை உண்மையாக பிளைண்டாக நம்பினதும் லவ் பண்ணதும் ரொம்ப தப்பா ஜங்குக்? எப்படி உன்னால் முடியுது இந்த மாதிரி பண்ண? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தவே இல்லையா? எப்படி ஜேகே அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி மனசில் அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். இப்போ அப்படியே ஜேகே லைட்டாக கண்ணை முழிச்சிட்டு, என்னடா எதுக்காக ஏஞ்சி உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சத்தத்தை கேட்ட உடனே நம்ம டயாங் அப்படியே ஐஸ் எல்லாம் தொடச்சிட்டு, தூங்கி ஏஞ்சிட்டியா ஜங்குக்? என்னடா என்னாச்சு, ஏன் நீ உட்காந்துட்ருக்க? இல்லை ஜேகே, என்ன பண்ணி வச்சிருக்க நீ? என்ன பண்ணி வச்சுருக்க? என்னடா கேட்குற? எதை பற்றிடா கேட்குற? எனக்கு ஒன்றும் புரியலடா. டயாங், எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக சொல்லு. ஓ, உன்னோட மொபைல் ஃபோன் இதில் வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் என்ன பண்ணி வச்சுருக்கேன்? டயாங், எனக்கு புரியலடா. என்னோடய மொபைல் ஃபோன், அதே இதுக்கு இதை எடுத்து வச்சுட்டு இதை கேட்டுட்ருக்கேன். என்ன உனக்கு பிரச்சனை? ஜங்குக், உனக்கு தெரியும், தெரியாத மாதிரி நடிக்காத, நான் கண்டுபிடிச்சிட்டேன். டயாங், நீ எதை பற்றி பேசுகிறேனே எனக்கு தெரியலல்ல? சரி, யார் அது? நீ சேவ் பண்ணி வச்சிருக்கியே, அந்த பேர் என்ன? ஏதோ பட்டர்ஃப்ளை அப்படின்னு. டயாங், நீ எப்போ அதை பார்த்த? நீ எதுக்கு என் ஃபோன் எடுத்த ஃபஸ்ட்டு? பதில் சொல்லு ஜேகே, ஏன் இப்படி பண்ண? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? டயாங், இங்கே பாரு, இதை பற்றி நம்ம வந்து பேசிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்குது. இப்போ நான் போயே ஆகணும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இதை நம்ம வந்து பேசிக்கலாம், அதை நம்ம வந்து பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ டைம் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே இன்னொரு ஃபோனில் அவனுக்கு மெசேஜ் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு டயாங்கிட்ட இருக்க அந்த ஃபோனையும் வாங்கிட்டு அப்படியே டயாங்க ஓரளவுக்கு சமாதானப்படுத்திட்டு கிளம்புறான். பட் டயாங், ஜங்குக் நில்லு. இப்போது உனக்கு வேலைக்கு போகிறது முக்கியம் இல்லை, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போ. டயாங், நீங்கள் பாரு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவனோட சீக்ஸில் அப்படின்னு முத்தம் கொடுத்துட்டு, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எனக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் கொடு அப்படின்ற மாதிரி ஜங்குக் வந்து கிளம்பி போயிடுறான். ஸோ அவனுக்கு ரொம்ப டைட்டான ஷெட்யூல் இந்த ஒரு ஒன் டே மட்டும். ஸோ அதனால் அவன் கிளம்பி போயிடுறான். இப்போ அப்படி மிட் நைட் ஒரு 1 or 2 இருக்கும். அந்த டைமில் டயாங் அந்த அழுது தூங்கிட்டுருப்பான். மறுபடியும் ஏஞ்சி உட்காந்து, எப்படி ஜேகே, எப்படிடா உன்னால் பண்ண முடிஞ்சுது? நான் தானே உனக்கு ஒய்ஃப், அப்போ என்னோடய இடத்துல இன்னொருவங்க எப்படி ஜேகே உன்னால் வச்சு பார்க்க முடிஞ்சது?
அப்போ நான் யார் ஜேகே அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு ஒன்றுமே புரியலை. அப்படியே ஒரு முழுசாக ஒருத்தர் மேலே நம்ம வச்சுருந்த நம்பிக்கை சுத்தமாக உடஞ்சி போனால் எந்த அளவுக்கு பெயின் இருக்குமோ அந்த அளவுக்கு பெயினை வந்து நம்ம தயாங் வந்து ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதுட்ருக்கான். பேசாமல் நம்ம சூசைட் பண்ணிக்கலாமா தயாங் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு நைஃப் எடுத்துக்கிறான். சூசைட் பண்ணிக்கோ தயாங், உனக்கு தகுதியே இல்லாத ஆள் கூட நீ இந்த லைஃப்பை லீட் பண்ணவே தேவையில்லை. அண்ட் இந்த லைஃப்பை விட்டு உன்னால் வெளியில் எங்கேயுமே போக முடியாது. போனேன்னா அந்த லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு உனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அது கேரண்டியும் கிடையாது தயாங். அதுக்கு நீ உன்னோட உயிரை விட்டுக்கிறதே பெருசு மேல் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங் கையில் ஒரு நைஃபை வச்சுட்டு அப்படியே அவன் கை கிட்ட கட் பண்ணலான்னு எடுத்துகிட்டு போகிறான். அப்போது திடீர்னு அவனோட மைண்டில், ஹே தயாங், இங்கே பாரு, நீ எந்த தப்புமே பண்ணல, நீயே சாகணும்னு நினைக்கிற, நீ எந்த மிஸ்டேக்கும் பண்ணல, உன் மேலே எந்த தப்புமே கிடையாதுடா, அப்புறம் எதுக்கு நீ சாகணும்? தப்பு பண்ண அவனை தண்டிக்கிறதுக்கு நீ உயிரோடு இருந்தாகணும். நீ செத்துட்டனா அப்புறம் அவன் இன்னொரு லைஃப், அவனுக்கு இன்னொரு பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துடுவா. அவன் கூட அவன் ஜாலியாக தான் லீட் பண்ண போகிறான். நீ தான் இதில் லூஸு மாதிரி உசுரை விட்டு உன்னோட லைஃப்பும் வாழ முடியாமல் அவனோட லைஃப்பையும் கெடுக்க முடியாமல் தேவையா தயாங்க இது? நீ உயிரோட இரு, அவனுக்கு ஒய்ஃபாக இரு, அவனை பழிவாங்கு. நீ ஏன் சாகணும்னு நினைக்கிற? அப்படியே அவனோட மனசு பேசுது, தயாங் நீ சாகணும்லாம் முடிவெடுத்தது நான் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நீ எந்த தப்புமே பண்ணல. நீ அவனை உண்மையாக லவ் பண்ண, உண்மையாக அவனை பிளைண்டாக நம்பி அவன் கூட நீ குடும்பம் ஸ்டில் 1 இயராக பண்ணிக்கிட்டு இருக்கேன், புரியுதா? ஸோ நீ அவன் கூடவே இருந்து அவனை தொல்லை பண்ணுறதும் நீயாக தான் இருக்கணும், டார்ச்சர் பண்ணுறதும் நீயாக தான் இருக்கணும், லவ் பண்ணுறதும் நீயாக தான் இருக்கணும். வேறு யாருக்கும் இந்த பிளேஸை விட்டு கொடுக்காத. பிகாஸ் உனக்கு இல்லாதது வேறு எவனுக்கும் கிடைக்கக்கூடாது. பிகாஸ் ஜங்குக் இஸ் யோர்ஸ், ஒன்லி யோர்ஸ் தயாங். அதை மனசில் வச்சுக்கோ, ஓகே? அவனை நீ என்ன வேணால் பண்ணலாம், புரியுதா? யாரும் எதுவுமே கேட்க முடியாது. யாராவது கேட்டாங்கன்னா கூட அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லிட்டு போ. கூலாக இரு மேன். எதுக்காக நீ டென்ஷன் ஆகி சாகணும்னு முடிவு பண்ணுற? இதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரெயினும் மனசும் அப்படியே மாறி மாறி டயாங்க்கு அட்வைஸ் கொடுக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு, சரி டயாங் நீயே சாகணும், நீ என்ன தப்பு பண்ண? நீ ஒன்றும் பண்ணல, ஓகே? அவனை சாகடிக்கலாம், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டயாங் அப்படியே மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு சங்குக்கு கால் பண்ணுறான். சங்குக்கு பிக் பண்ணிவிட்டு, எனக்கு என்ன டயாங், எதுக்காக கால் பண்ண, என்னாச்சு, எப்போ வருவ ஜிகே? நைட்டு 1:30 போகுது, எப்போ வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிற? லெட் மீ எக்ஸ்பிளைன் இட் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஜங்குக்கும், இங்கே பாரு கொஞ்சம் வெயிட் பண்ணேன், எனக்கு இன்னும் ஒரு 1/2 hour ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்கை மட்டும் நான் முடிச்சிட்டேன்னா நான் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவேன், பேசிக்கலாம், ஓகே? நீ டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு காலை வைக்க பார்க்குறான். ஹலோ, இவ்வளோ நாள் நான் கேன மாதிரி உன்னோட எல்லா பொய்யையும் உண்மையும் நம்பினது போதும். இனி நான் உன்னை நம்புகிற மாதிரி இல்லை. உடனே எனக்கு இப்போவே நீ வீட்டுக்கு வந்தாகணும், வா. என்னால் இதுக்கு மேலாம் வெயிட் பண்ண முடியாது, ஓகே? இப்போ வர்றியா இல்லையா, முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி டயாங் கேட்குறான். அதுக்கு ஜங்குக்கும், டயாங் இங்கே பாரு டயாங், இப்படிலாம் பண்ணாத, நான் கண்டிப்பாக வீட்டுக்கு வருவேன், இன்னொரு 1/2 hour மட்டும், இங்கே ஒர்க் முடியலடா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக், எனக்கு அதெல்லாம் முடியாது, போதும், இவ்வளோ நாள் நீ சொன்னது எல்லாத்தையுமே கேட்டேன், பைத்தியக்கார மாதிரி என்னை பைத்தியக்காரன் ஆக்கிட்டல்ல, இதுக்கு மேலே நான் உன்னை நம்புறதா இல்லை, இப்போவே கிளம்பு
அங்கேருந்து போதும் வேலை செஞ்சதெல்லாம் அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்கிறான் டயாங். அங்கே ஜங்குக்கு இருந்துட்டு ஐயோ இவன் சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்றானே என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. கூல், இங்கே பாரு டயாங், நான் வேணால் எங்கள் பாஸ் கிட்ட கொடுக்குறேன், நீ அவர்கிட்டே பேசிக்கோ, இன்னும் 1/2 நான் வீட்டில் இருப்பேன், ஓகே 1/2 அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி அவன் பாஸ்கிட்ட கால் கொடு பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஃபோனை வந்து ஜங்குக்கோட பாஸ்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ ஜங்குக்கோட பாஸுமே சொல்லிட்டேன் அவங்க பிரதர் அவரை எப்போ அனுப்புவீங்க, இன்னும் ஒர்க் முடியலையா என்ன? இன்னும் முடியலடா அவங்க, இன்னும் ஒரு 1 hour இல்லை 1/2 ஜங்குக்கு நானே அனுப்பிச்சி வச்சிடுறேன், ஓகேவா? ஸோ நீ டென்ஷன் ஆகாத அண்டு நீ இப்போ ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹலோ பிரதர், நான் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? அவரை அமுச்சு வைங்க அவ்வளோதான், புரியுதா? கரெக்டாக இன்னும் 1/2 hour தான் டைம், அதுக்குள்ளே அமுச்சு வைங்க. சரி தான் நான் அமுச்சு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்டே மறுபடியும் ரிட்டன் கால் கொடுத்துறாரு. 1/2 hour வீட்டுக்கு வந்து சேர்றேன், புரியுதா? சரி ஓகே டயாங், நான் கால் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணிடுறான். சரி இப்போ அப்படியே இங்கே டயாங் எவ்வளோ தைரியம் இருந்தா ஜங்கு, நீ எவனோ ஒருத்தனுக்காக உன் கையை கட் பண்ணுற அளவுக்கு போவேன். அப்போது நான் கேட்கும் போதெல்லாம் காயம் இருக்கே என்ன இது அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் இங்கே அடிபட்டுருச்சு அங்கே அடிபட்டுருச்சு, நான் பண்ணுற வேலை அப்படி என்னென்னமோ ரீசன்லாம் சொல்லி உருட்டவல்ல ஜங்குக். அப்போது இவ்வளோ நாள் நான் உன்னை நம்பி 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 ஏமாந்துருக்கேன். இத்தனைக்கும் நீ என்னை சுத்தமாக கண்டுக்கவே மாட்டுறேன்னு எங்கள் அம்மா அப்பா என்னாச்சு மாப்பிள்ளைக்கும் உனக்கும் ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ கேட்டிருக்காங்க தெரியுமா? எல்லாத்துக்குமே அவரோட ஒர்க் அப்படி, அவர் என்னை கண்டுக்காமலாம் இல்லை, என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாருன்னு பச்சையாக பொய் சொல்லியிருக்கேன்டா உனக்காக. பிகாஸ் ஐ லவ் யூ. ஆனால் அதெல்லாம் எதுவுமே உனக்கு புரியல. எப்படி புரியும்? புரியாது தான், அதான் வேற ஒருத்தையும் மனசில் வச்சுருக்கேன். அப்புறம் எப்படி நான் பண்ணுறதெல்லாம் என்னோடய எஃபர்ட்ஸ் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும் ஜங்குக்? தெரியாது தான். நீ வீட்டுக்கு வா, அப்புறம் இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறான், கோவம் வருது, அழுக வருது. அவனுக்கு எந்த ஃபீலிங் என்ன எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியல. ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்குது. அப்படியே அவனை ஹர்ட் பண்ணிக்குவான் போல். அந்த அளவுக்கு அவனுக்கு அப்படியே டிப்ரெஷன் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நான் இந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லாமல் உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ மென்டலி அன்ஸ்டேபிள், ஃபிசிக்கலியும் அன்ஸ்டேபிள். ஸோ எப்படி இருப்பாங்க, எப்படி இருக்கும் நம்ம ஒரு பர்சனை பிளைண்டாக நம்பி, அதுவும் மனசோட ஹோல் ஹார்ட்டோடு நம்ம லவ் பண்ணி அந்த பர்சன் நம்மளுக்கு ஒரு துரோகத்தை பண்ணுறாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த வலியை இப்போ ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கான் நம்ம டயாங். அதுக்கு முழுக்க ரீசன் ஜேகே அண்ட் ஆமி. இந்த ஸ்டோரி ஜஸ்ட்டு ஒரு ஸ்டோரி, ஸோ சீரியஸாக எடுத்துக்காதீங்க, ஓகேவா? இப்போது அங்கே அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அப்படியே டயாங் மிரர் முன்னாடி போய் நின்றுட்டு, சி ஜங்குக் மனசில் வேறு எவ்வளையோ வச்சுக்கிட்டு என் கூட படுத்திருக்கல, வெக்கமே இல்லாமல் என்னை பார்க்கும்போது எனக்கே அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவன் ஒரு மாதிரி அடிச்சிக்கிறான். அங்கங்கே ஸ்கார்ஸ் வந்துடுது அவனுக்கு, மாதிரி பண்ணுறான் அவனை பார்க்கவே இரிட்டேட்டடாக இருக்குது டயாங். ஆனால் நீ கூட கேட்டிருக்கலடா வெக்கமே இல்லாமல் மேட்ரு பண்ணலாம் வான்னு. எப்படி அதை கேட்ட? சரி நீ தான் கேட்ட, ஆனால் அவனுக்கு அவன் மனசில் இருக்க
அவளுக்கும் துரோகம் பண்ணுறான், எனக்கும் துரோகம் பண்ணுறான். நான் மனுஷனா அவன்? சீ, எப்படி தான்? ஒன்றும் இல்லை டயம். காமாரு, நீ அவன்கிட்ட கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிகாஸ் ஸ்டில் நீ அவனை லவ் பண்ணுற. அவனை ஹர்ட் பண்ணனா நீ தான் கஷ்டப்படுவ. ஸோ காமாரு, அவன்கிட்ட காமாக பேசு, புரியுதா? இந்த லைஃப்பை விட்டு நீ வெளியில் போகிறது கிடையாது. இந்த லைஃப்பில் தான் நீ இருக்க போகிற. ஸோ நீ எவ்வளோ இந்த ப்ராப்ளம் காமாக ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு காமாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க. ஓகே, யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் மோட்டிவும் பண்ணிக்கிறான். ஒரு பக்கம் அவனை பார்க்கும்போது அவனுக்கே எரிச்சலாக வருது. எல்லா எமோஷனையுமே அவன் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்போது ஒரு 2 o'clock இருக்கும். ஸ்டில் ஜேகே வரல. டைம் பார்த்துட்டு இவனுக்கு இன்னும் எரிச்சலாக இருக்குது, சொன்ன டைம் கூட வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 2:30 இருக்கும். அப்போ தான் ஜேகே உள்ளே வரான். ஸ்டில் அவனுக்கு தயாங் கேட்டது எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலாக அப்படியே உள்ளே வந்து இப்படியே தயாங்க பார்த்துட்டு, என்ன தயாங், என்ன தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். டயாங் ஸ்டில் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல. அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கான். சாப்பிட்டியா தயாங்? ஸ்டில் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. இப்போ இந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்கிற நிலமையில இல்லை ஜேகே. லெட் மீ எக்ஸ்பிளைன். நீ எப்படி மனசில் ஒருத்தியை வச்சுக்கிட்டு என்கிட்ட குடும்பம் நடத்துகிற? அப்போது என் கூட ஒவ்வொரு டைம் படுக்கும் போதெல்லாம் அவளை நினச்சிட்டு தானே படுத்திருப்ப. வெக்கம் இல்லையா அவனுக்கு? அவளை பொண்டாட்டின்னு கூப்பிட்டு வச்சுருக்கேன் மெசேஜில். அப்போது ஹூ ஐ ஆம்? நான் யார்? நான் ஏன் இந்த வீட்டில் இருக்கணும் சொல்லு. இங்கே பாரு, நான் ஒன்றும் வேணும்லாம் எதுவும் பண்ணல. அதுவாக நடந்துருச்சு. எப்படி ஜேகே, எப்படி அதுவாக நடக்கும்? நீ பெர்மிஷன் கொடுக்கலன்னா எதுவுமே நடக்காது. ஸ்டில் என்கிட்ட மட்டும் நான் எவ்வளோ ஒன்று சீண்டுனாலும், நான் எவ்வளோ ஒன்று மூடித்தினாலும் மயிறு மாதிரி கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்ச உனக்கு அவகிட்ட நம்ம பேசுகிறது தப்பு. நம்மளுக்கு ஒரு பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கா, நமக்கு தயாங்க இருக்கா, அவன்கிட்ட தான் இதெல்லாம் பண்ணணும், அவனுக்கிட்ட தான் இதெல்லாம் பேசணும் அப்படின்னு அவளுக்கு மெசேஜ் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ராப் அளவுக்கு கூட உனக்கு தோணலையா ஜேகே? எப்படி இப்படி பண்ண தயாங்க? இப்படிலாம் கேட்காத தயாங்க. ஸ்டில் நீ தான் என்னோடய லைஃப் பார்ட்னர், நீ தான் என்னோடய ஒய்ஃப். அப்புறம் அவள் யார், நான் யார்? நான் ஏன் இங்கே இருக்கணும்? எக்ஸ்பிளைன் பண்ணு ஜேகே. நீ யாருக்காக போய் சம்பாதிச்சிட்ருக்க? அவளுக்கு சாரீ வாங்கி தரவும், அவளுக்கு கிஃப்ட் பண்ணவும், அதுக்காக தான் சம்பாதிச்சிட்ருக்கியா? அப்போது உங்கள் வீட்டில் இருக்காங்களே, உங்கள் அம்மா, உன் தம்பி, நான், யாருக்கும் அன்றைக்கி தெரிலல, எங்களுக்கெல்லாம் ஏதாவது வாங்கி தரணும், கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு உனக்கு தோணலைல்ல? டேய், நான் எவ்வளோ நாளாக எனக்கு ஒரு ரெட் கலர் ஷர்ட் வேணும், பிளாக் கலர் ஷர்ட் வேணும், எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு எவ்வளோ நாள் கேட்டிருப்பேன். ஆனால் அவனுக்கு ஷர்ட் வாங்கி தந்திருக்கேன், உள்ளே போகிற ஜட்டி வரைக்கும் வாங்கி தந்திருக்க தெரியுது. ஆனால் எனக்கு ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு உன்னால் முடியாது. எவ்வளோ டைம் நான் காசு கேட்டிருப்பேன், எனக்கு செலவு பண்ணுறதுக்கு காசு வேணும், காசு கொடுன்னு. கொடுப்பியா நீ? கொடுத்துருக்கியா நீ? இல்லை. அப்போ யாருக்கு சம்பாதிக்கிற? யாருக்காக போய் வேலை பார்க்குற? எவ்வளோ தைரியம் இருக்கும் ஜங்குக் உனக்கு? அவளுக்காக கையை வெட்டிக்க தெரிஞ்ச உனக்கு ஆஃப்டர் ஆல் எனக்காக லவ் பண்ண கூட உனக்கு தெரியல. அவளுக்காக நீ கையை வெட்டிக்கிட்டல்ல, எனக்காக செத்துரு, உயிரை கொடுத்துரு. ஓகே? நான் சந்தோஷமாக இருப்பேன். என் சந்தோஷத்தை கெடுத்தல்ல,
இனி நீயும் சந்தோஷமாக இருக்க தேவையில்ல. நீ ஃபஸ்ட்டு உயிரோடவே இருக்க தேவையில்ல ஜெகே, செத்துடு அப்படின்றான். தயாங், நிஜமாவே செத்து போயிடவா? செத்துடு ஜேகே, செத்துரு. நீ உயிரோட இருந்து யாருக்கும் எந்த யூஸுமே கிடையாது, புரியுதா? யாருக்கும் எந்த ஹேர் யூஸும் கிடையாது, செத்துரு. தயாங், உண்மையாகவே நான் செத்துறவா? செத்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ அப்படியே ஜேகே தயாங்கோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணலான்னு வரான், ஹோல்ட் பண்ணிட்டான். அப்போ தயாங், சீ என்னை தொடாது ஜேகே, என்னை பார்த்தாலே அருவருப்பாக இருக்கேன், பேசாத, தயவு செஞ்சு போயிரு கண்ண முன்னாடி நிற்காத அப்படின்ற மாதிரி ரொம்ப அந்த கோவத்தில் இருக்கான். அந்த இழப்பை, அந்த ஒரு துரோகத்தை ஏற்றுக்க முடியாததால் தயாங் ஸ்டேபிளாக தான் இருக்கான். பட் அவனுக்கு எப்படி பேசுறது, அவனோட கோவத்தையும் அவனோட ஆதங்கத்தையும் அவனோட ஸ்டேட்டை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜேகே கிட்ட பேசிகிட்ருக்கான். ஸ்டில் ஜேகே அவன் லவ் பண்ணிகிட்ருக்கான். அதனால் ஜேகே வந்து அப்படியே ஒரு மாதிரி கேர் ஆகி கீழே விழுறான். அப்போ அப்படி டைம் போயிட்டு சங்குக்கு என்னாச்சு? என்னடா ஆச்சு உனக்கு? எந்திரு, மரியாதை எந்திரி, இரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு குடுன்னு ஓடி போயிட்டு கிச்சன்லேருந்து தண்ணி முண்டு எடுத்து வந்து இது குடி ஜேகே, எந்திரி கொஞ்சம் ப்ளீஸ், குடி ஜேகே அப்படின்ற மாதிரி குடிக்க வைக்கிறான். ஸோ அப்படியே ஜேகேவும் தயாங், நான் கேவலமாக அவங்கக்கிட்ட சாரிலாம் கேட்க விரும்பல, பட் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தாங்க ப்ளீஸ். நான் இதை வேணும்லாம் பண்ணல. ஆக்சுவலி நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கும் அவனுக்கும் போயிட்டுருக்கு. நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், பட் ஐ காண்ட். நான் கேவலமாக அவங்கக்கிட்ட சாரி கேட்க விரும்பல. சாரி சொன்னாலும் இதுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் ப்ளீஸ் எனக்காக இன்னொரு சான்ஸ் எனக்கு கொடுத்தேன். நான் பண்ணது தப்பு தான். நான் இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு என்னை எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். பட் ஐ காண்ட் தயாங், புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இங்கே பாரு ஜேகே, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணால் இரு, அதை பற்றி ஐ டோன்ட் கேர். பட் எனக்கு ஹஸ்பண்டாக வந்ததுக்கப்புறம் உனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, உனக்காக உன்னையே நினச்சிட்டு லவ் பண்ணிவிட்டு உனக்காக எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணுற அளவுக்கு உனக்கு ஒரு பர்சன் இருக்காங்க உன்னோட லைஃப்பில் அப்படின்னு உனக்கு தோணும்போது நீ எப்படி இந்த மாதிரி ஒரு எச்சத்தனத்தை பண்ணுவ ஜேகே? அப்போது அந்த தாட் உனக்குள்ளே வரல, உனக்கு இல்லை அதானே? அப்போ இவ்வளோ நாள் என்னை நீ லவ் பண்ணவே கிடையாது, ஏதோ கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்ற கட்டாயத்தினால எல்லாம் பண்ணியிருக்கல. நானும் அதை தெரிஞ்சிக்காமல் லூஸு மாதிரி உன்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். பட் நான் இனி உன்னை நம்ப போகிறதும் இல்லை, உன்கிட்ட எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறதும் இல்லை. பிகாஸ் ரொம்ப பெரிய கிஃப்டாக எனக்கு நீ கொடுத்துருக்க. உனக்கு ஞாபகம் இருக்கா ஜங்குக், நான் என்னோடய பர்த்டே கல்யாணம் முடிஞ்சு 12வது நாள் என்னோடய பர்த்டே, அப்போ கூட நான் என்ன கிஃப்டாக கேட்டேன் அப்படின்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த வருஷம் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு என் புருஷன்தான் எனக்கு கிஃப்ட், வேறு எதுவுமே கிடையாது. நான் என்னோடய லைஃப்பில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷமாக தான் என் புருஷனை பார்க்குறேன். எனக்கு இந்த வருஷம் இதை தவிர்த்து வேறு எந்த கிஃப்ட்டும் வேண்டான்னு சொன்னேனே ஞாபகம் இருக்கா ஜிகே? அப்படி சொல்லும்போது கூட உனக்கு உரைக்கலையா? ஒவ்வொரு டைமும் நீ என் கூட படுக்கும்போதும் சரி, உன்னை ஒவ்வொரு டைமும் நான் ஆசையோட லவ்வோடு பார்க்கும்போதும் சரி,
நீ என்னோடது, நீ எனக்கு மட்டும்தான். நீ என்னோடதுன்னு நான் எத்தனை டைம் சொல்லியிருப்பேன் ஜிகே. அப்போ கூட உனக்கு நம்ம பண்ணுறது தப்பு, இது தெரிஞ்சால் என்ன ஆகும், அவள் எப்படி ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்கலல்ல ஜேகே. எப்படி ஜேகே உன்னை நான் நம்புறது? இன்னொரு சான்ஸ் கொடுத்து கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறேன். ஏன்னா நான் உன்னை பிளைண்டாக இப்போ கூட லவ் பண்ணிகிட்ருக்கேன். உனக்கு ஏதாவது ஒன்றுனா என்னால் சுத்தமாக தாங்கிக்க முடியாது. நான் வாயால் மட்டும்தான் சொல்கிறேன் செத்து போயிடுன்னு. ஆனால் நீ செத்துட்டேன்னா என் நிலமை, நான் அப்படி ஒரு நிலைமைக்கு போகணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. ஜங்குக் இங்கே பாரு, கண்ணை துற. மூச்சு ஏன்டா இப்படி வாங்குற? ஏன் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நெஞ்சுக்குள்ளே ஊசி விட்டு குத்துற மாதிரி இருக்கா? ப்ளீஸ் தயாங், புரிஞ்சுக்கோ. என்னால் முடியல. எனக்கும் கொஞ்சம் பேச சான்ஸ் கொடு. லெட் மீ எக்ஸ்பிளைன் இட். இப்படி பேசாத, ரொம்ப வலிக்குதுடா. நான் உன்னை லவ் பண்ணலைன்னா இல்லை, எனக்கு என்னோடய லைஃப்பில் நீ வந்ததுக்கப்புறம்தான் லைஃப்னா எப்படி இருக்கும், லைஃப்பில் லவ்னா எப்படி இருக்கும் இது எல்லாமே தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு இருந்துச்சு எதுவுமே லைஃப் இல்லை. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. எனக்கு இன்னொரு சான்ஸ் கூட. நான் நடந்துக்கிறத வச்சு நீயே என்னை நம்ப ஆரம்பிப்பேன். I love you, Taeyong. I love you. ப்ளீஸ் இதுக்கு மேலே இதை பற்றி பேசாத. என்னால் முடியலடா. ப்ளீஸ் Taeyong. நான் எதுவுமே வேணும்லாம் பண்ணலை. ஏதோ எனக்கு அந்த டைமில் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தேவைப்பட்டுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 5 years பேக். அப்போதான் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு காரணம் மொத்தமும் நான் தான். என் மேலே தான் மொத்த தப்பும் இருக்குது. அவங்கள நீ எந்த ப்ளேம் பண்ணாத. இப்போ கூட நீ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறல்ல? இல்லை ப்ளீஸ் தேவ், நீ எதுவும் பேசாத. எனக்கு மூச்சு விட முடியல. நான் பேசுகிறது கொஞ்சம் கேளு. கிட்ட வாயேன் ப்ளீஸ் தேவ். என்ன ஜெகி எக்ஸ்பிளைன் பண்ண போகிற? சாரி, நான் பண்ணது தப்பு, நான் இனி பண்ண மாட்டேன், எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு, அகைன் என்னை லவ் பண்ணு அப்படின்னு கேவலமாக கேட்க போறியா ஜெகே? இல்லை தேவ், அப்படிலாம் கிடையாது. எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு. ஆனால் கேவலமாக கெஞ்சுற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. அது எனக்கே தெரியும். நான் பண்ணது தப்பு. ப்ளீஸ் இன்னொரு சான்ஸ் மட்டும் கொடு. என்னை நீ மறுபடியும் நம்புவேன். என்ன நீ மறுபடியும் பழைய மாதிரி லவ் பண்ண ஆரம்பிப்பேன். அதுக்கேற்ற மாதிரி நானும் நடந்துக்குவேன் அவங்க. ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ அகைன், லவ் மீ அகைன். என்னோட லைஃபே இதுக்கப்புறம் மொத்தமாக நீ தான். கொஞ்சம் கொஞ்சமாக நான் இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்டா. ஆனால் கடைசியில் நீ அதை கண்டுபிடிச்சிருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ப்ளீஸ் இன்னொரு சான்ஸ் எனக்காக கொடு. நான் இனிமேல் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். நீ மட்டும்தான் என்னோட எல்லாமே, எவ்ரிதிங் தேவ். ப்ளீஸ் தேவ், இதுக்கு மேலே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாது. டே ஜங்குக் இங்கே பாரு, என்னை விட்டு செத்து போகலான்னு மட்டும் ஏதாவது முடிவு பண்ணி ஏதாவது பண்ண, அப்புறம் நானே உன்னை கொன்றுவேன். இங்கே பாரு,
கண்ணை தொற கண்ணை தொறடா கண்ணை தொற அப்படின்ற மாதிரி கன்னத்துலேயே நல்லா பட்டு பட்டுன்னு அடிக்கிறான். சொல்லு சொல்லு தயங்க, கவலைப்படாத. நான் உன்னை விட்டு அவ்வளோ சீக்கிரம்லாம் போயிட மாட்டேன். உன் கூட தான் இருப்பேன். பிகாஸ் I love you. I hate you, Jungkook. I hate you. I really hate you. Really hate you. I really hate you. ஏன் ஜெயிக்கே, என்னால் முடியலடா. சுத்தமாக என்னால் இந்த பெயினை பியர் பண்ண முடியல. சரி கிட்ட வா, கொஞ்ச நேரம் என்னை ஆக்ட் பண்ணிக்கோ. யூ ஃபீல் பெட்டர். சி, எப்படி ஜெகே இவ்வளோ பண்ணதுக்கப்புறமா இப்போலாம் பேச முடியுது? பிகாஸ் நீ நான் லவ் பண்ணல தேங்க. அப்புறம் என்ன? ஐ ஹேட் யூ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கிட்ட போய்ட்டு அவனே க்ளோஸாக ஹக் பண்ணிக்கிறான். அவனால் அதுக்கு மேலே முடியலை அவன்கிட்ட கோவமாக பேசுகிறதுக்கு. அவனை ரொம்ப ஹர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே நல்லா தெரியுது. அதனால் அப்படியே கிட்ட போயிட்டு, ஜங்குக் இனிமேல் நான் உன்னை நம்பலாமா? பழைய மாதிரி லவ் பண்ணலாமா? ஸ்டில் இப்போ கூட நான் முன்னாடி எப்படி உன்னை லவ் பண்ணணும் அப்படி தான் பண்ணுறேன். என்னால் உன்னை எப்படியோ எப்போ எந்த சூழ்நிலையிலையும் ஹர்ட் பண்ண முடியாது. உன்னை வெறுக்க முடியாது. பிகாஸ் அவ்வளோ லவ் பண்ணுறேன் ஜங்குக். புரிஞ்சுக்கவே இல்லை. என்ன இனிமே இந்த மாதிரி பண்ணி ஹர்ட் பண்ண மாட்டேன்ல. இனிமே அவன்கிட்ட பேச மாட்டேன்ல. உன்னை நான் நம்பலாம்ல. சொல்லு ஜங்கு. நம்பலாம் தயாங். லவ் யூ தயாங். லவ் யூ தயாங். தேங்க்ஸ் இன்னொரு சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு. நான் இனி நடந்துக்கிறத வச்சு நீயே முடிவு பண்ணிக்கோ. என்னை லவ் பண்ணலாமா வேணாமா, இல்லை விட்டுட்டு போகலாமான்னு. ஓகேவா தேங்க்? லவ் யூ ஜங்கு. ப்ளீஸ் இன்னொரு டைம் இப்படி பண்ணாத. என்னால் பியர் பண்ண முடியாது. ஆனால் இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொரு டைம் நீ இப்படி பண்ணி என்கிட்ட மாட்டினேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அன்னைக்கு தான் உன்னோட லாஸ்ட் டேட் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு. என் கையால் நானே உன்னை கொன்னுடுவேன். பிகாஸ் எனக்கு இல்லாதது இந்த உலகத்தில் யாருக்கும் இருக்கக்கூடாது. ஏன்னா நீ என்னோடது, முழுக்க முழுக்க என்னோட ப்ராப்பர்ட்டி. புரியுதா? புரியுது தயங்க. லவ் யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் அ லாட் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரெண்டு பேரும் ஹக் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துக்கிறாங்க. ஆர்மி, இந்த ஸ்டோரியிலேருந்து நான் உங்களுக்கு சொல்ல வர ஒரு தகவல் என்னென்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், லவ்வர்ஸாக இருக்கலாம், எல்லாருக்குள்ளேயும் ரெண்டு பேருக்குள்ளே வந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க ரெண்டு பேர் உட்காந்து கொஞ்சம் காமாக பேசினாலே எல்லா ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் இருக்குது. இதுக்கு சூசைட் பண்ணிக்கிறதும் சொல்யூஷன் கிடையாது, பிரிஞ்சு போய் வாழ்கிறதும் சொல்யூஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு ஒருத்தரை ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களோ
புரிஞ்சுக்கிறாங்களோ, விட்டு கொடுத்து போகிறாங்களோ, அந்த இடத்துல தான் அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. பாஸ்டில் என்ன வேணால் நடந்திருக்கலாம், அதை பற்றி நம்ம ஃப்யூச்சர் அதாவது ப்ரெசண்ட்டில் இருக்க அந்த பர்சன்கிட்ட சொல்லலாம். பட் அந்த பர்சன் அதை குத்தி காட்டி பேசக்கூடாது. அதுதான் இங்கே இருக்கிற மெயின் பாயிண்ட். அது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பாஸ்ட் லைஃப்பில் என்ன வேணால் நடந்திருக்கலாம், பட் இப்போ ப்ரெசண்ட்டில் உங்களுக்காக உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்கள் கூட இருக்காங்களா, அதை மட்டும் பாருங்கள். அதுக்காகவே சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு உங்களால் எவ்வளோ லவ் கேர் கொடுக்க முடியுமோ அவ்வளோவும் கொடுங்க. ஓகேவாமே? அண்ட் ஐ திங்க் இந்த ஒரு ஒன் ஷாட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நீங்கள் எல்லோரும் ஃபீல் பண்ணுவீங்க, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு இது நாட் ஒன்லி ஃபார் ஸ்டோரி, இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. அது யாரோட ரியல் லைஃப்பில் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விரும்பலை. அண்ட் இது கண்டிப்பாக ரியல் லைஃப் ஸ்டோரி. ஓகேவா? ஸோ இப்படியும் சில பெண்கள் இருக்காங்க, இப்படியும் சில ஆண்கள் இருக்காங்க. ஓகேவா? ஸோ 2 பேரும் மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிற வரைக்கும் தான் ரிலேஷன்ஷிப்ஸ். அதை புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணிக்கோங்க ஆர்மி. இதுதான் நான் இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு சொல்ல வந்தது. அண்ட் ஐ திங்க் இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் பை, லவ் யூ.